செங்கல்பட்டு கடற்கரை இடையே மின்சார ரயில்கள் மதியம் வரை ரத்து செய்யப்பட்டிருப்பதால் பேருந்துகளில் மக்கள் கூட்டம் அதிகளவில் காணப்படுகிறது. ஜிஎஸ்டி சாலையிலும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக கூறுகிறார் செய்தியாளர் ஜெய்சங்கர். தற்பொழுது கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த எவ்வளவு பேருந்துகள் கூடுதலாக இயக்கப்படுகிறது? போக்குவரத்து கழகம் சார்பாக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? தாம்பரம் ரயில் நிலையத்தில் மறுசீரமைப்பு பணி மற்றும் மேம்பாடு பணிகள் நடைபெறுகிறது. இதற்காக இன்று முதல் 14ஆம் தேதி வரை காலை 9:30 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை மின்சார ரயில்கள் தாம்பரம், அதன் சுற்றுவட்டார பகுதி, பல்லாவரம் மற்றும் கூடுவாஞ்சேரி இந்த பகுதிகளில் முழுவதும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் இதற்காக சிறப்பு ரயில்களாக சென்னை கடற்கரையிலிருந்து பல்லாவரம் வரையும், பல்லாவரம் அதே போல் திருப்பி கடற்கரை மார்க்கமாக 20 நிமிடத்துக்கு ஒரு ரயிலும், அதே போல் செங்கல்பட்டிலிருந்து கூடுவாஞ்சேரி வரை, கூடுவாஞ்சேரியிலிருந்து மீண்டும் செங்கல்பட்டு என அரை மணி நேரத்துக்கு ஒரு சிறப்பு ரயிலும் இந்த குறிப்பிட்ட ஒரு 3-3.5 மணி நேரத்துக்காக ரயில்வே இயக்குவதாக அறிவித்துள்ளனர். ஆனால் முக்கியமாக இந்த தாம்பரத்தில் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் இந்த தாம்பரத்தை சுற்றியுள்ள இந்த கிழக்கு தாம்பரம் மற்றும் செம்பாக்கம், மாடம்பாக்கம் உள்ளிட்ட அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் கிழக்கு தாம்பரம் வழியாக ரயில்வே நிலையங்களில் ரயில் ஓடாததால் அவங்க மேற்கு தாம்பரத்தில் நிற்கிறார்கள் பேருந்தாக. அதே போல இந்த மேற்கு தாம்பரம் உள்ளிட்ட இந்த பகுதிகளிலும் பேருந்துக்காக காத்திருக்கிறார்கள். இதனால் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் பயணிகள் காத்திருப்பினால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதற்காக மாநகர போக்குவரத்து கழகத்தினர் ஒரு பல்லாவரத்திலிருந்து செங்கல்பட்டுக்காக 20 கூடுதல் பேருந்துகளை இயக்கி வருகிறது. குறிப்பிட்ட இடைவெளியில் 10 நிமிடத்துக்கு ஒரு பேரு என செங்கல்பட்டுக்கு அதை இயக்கி வருவதாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள். அதே போல வெளியூர் செல்லும் பேருந்து நிலையமான கிளாம்பாக்கத்துக்கும் ஒரு 20 நிமிடத்துக்கு ஒரு பேருந்து என இயக்கப்படுகிறது. இந்த பேருந்துகள் அந்த வழித்தடத்தில் இருக்குவதால் அது குறிப்பிட்ட கிளாம்பாக்கம் மற்றும் செங்கல்பட்டுக்கு போயிட்டு அது மீண்டும் சென்னைக்கு திரும்பும் போது, பல்லாவரத்தை நோக்கி திரும்பும் போது தாம்பரத்தில் நின்று அந்த பயணிகளை ஏற்றி சென்று பல்லாவரம் மற்றும் சென்னையை நோக்கி பயணிக்கிறது. இதனால் அந்த பயணி பேருந்துகள் நின்று செல்வதால் அதன் பின்தொடர்ந்து வந்த வாகனங்கள் நெரிசலில் தவிக்கிறார்கள். இதற்காக போலீசார் மற்றும் போக்குவரத்து போலீசார் ஒரு 175 பேர் 3 இடங்களில் பல்லாவரம், தாம்பரம் மற்றும் கிளாம்பாக்கம் போன்ற பகுதியில், கூடுவாஞ்சேரி உள்ளிட்ட பகுதியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். குறிப்பாக இந்த தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் அவர்கள் இரும்பு தடுப்புகளை ஏற்படுத்திய அந்த பேருந்துகளை ஓரங்கட்டி பயணிகளை ஏற்றும் வரை நிறுத்திவிட்டு அதனை அனுப்பிவிடுகிறார்கள். ஆனாலும் அந்த அதிக அளவு பேருந்து காரணமாக இங்கே ஜிஎஸ்டி ரோடில் போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது. இன்று சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, நாளையும் இதே நிலை நீடிக்கும் என தெரிகிறது. ஆனால் திங்கட்கிழமை இந்த ரயில்வே ரத்து செய்ததை பார்த்து அந்த ரயில் பயணிகள் உரிய நேரத்தில் பயணம் செய்தால் ஓரளவு போக்குவரத்து சீராகவும், இல்லை என்றால் இதே நிலை நீடிக்கும் என இந்த ரயில்வே வட்டாரத்திலும் இந்த போலீஸ் வட்டாரத்திலும் தெரிவிக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ஜெய்சங்கர். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.